இன்னைக்கு என்னப்பா சாம்பார் வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது, மஞ்சள் கிஞ்சள் போடலையாண்ணா? ப்ரோ இது சாம்பார்ல, இதுக்கு பேரு சொதி. சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். இன்னைக்கு சூப்பரா இருக்குல்ல? அட ஆமாப்பா, வாசனை ஆளை தூக்குதுன்னு பார்த்தா டேஸ்ட்டும் மஜ்ஜாவாகுதேப்பா. இப்படி ஒரு ஐட்டத்தை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. டெய்லி சாம்பாரே உங்களுக்கு சாப்பிட்டா போர் அடிக்கும்ல, அதான் எங்கள் பார்வதி அக்கா உங்கள் எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக திருநெல்வேலி சொதி வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் முருங்கைக்காய், முட்டைக்கோசு, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லா காய்கறியும் போட்டு தேங்காய் பால் ஊற்றி செஞ்சுருக்காங்க. அதான் இன்னைக்கு சாப்பாடு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அருமையா இருக்குப்பா. இதெல்லாம் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் கிடைக்காது. உண்மையிலேயே பார்வதி அக்காக்கு ரொம்ப நல்ல மனசு. இல்லைனா இவ்வளோ மெனக்கட்டு இவ்வளோ டேஸ்டாக சமைச்சிருப்பாங்களா? அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். கண்டிப்பா சொல்லலாம். சரிங்க, நீங்க சாப்பிடுங்க. ஒரு நாள் பார்வதி அக்கா இங்கே கூட்டினாயப்பா. வாய்க்கு ருசியாக சமைச்சு போடுற மகராசியை நேரில் பார்க்கணும், நன்றி சொல்லணும்னு இவனுக்கு சொல்லினேங்கிறானுங்க. கண்டிப்பா அழைச்சிட்டு வரேன் ப்ரோ. இப்போ பார்வதி பிரெக்னண்டா இருக்காங்க. ஓஹோ, குழந்தை பிறந்த உடனே கண்டிப்பா ஒரு நாள் அழைச்சிட்டு வரேன். வாழ்த்துக்கள் நடேசன். ஐயோ தேங்க்யூ நண்பா. இது அவருக்குவே. என்னப்பா சாப்பாடு வாசனை 8 ஊருக்கு மணக்குது. வா நீயும் சாப்பிட்டு பாரு. நம்ம சண்முக வீட்லேருந்து டெய்லி சாப்பாடு வருது. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லு. கடைசா எனக்கும் பசிக்கதான் செய்யுது, ஒரு சாப்பாடு கொடு. சாப்பிடுங்க. சார் சாப்பாடு அட்டகாசமா இருக்கே. சாப்பாடோட ருசியை பார்த்தா விலை ரொம்ப அதிகமாக இருக்கு போல இருக்கு. டெய்லி வெளியில் சாப்பிட்டா எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஒரு முழு சாப்பாடே 75 ரூபா தான். அப்படியா? அட ஆமாப்பா. அப்போ வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் ஒரு நிச்சயதார்த்தம் இருக்கு, அதுக்கு நீங்கள் சமைச்சு தர முடியுமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? சூப்பரா பண்ணி கொடுத்துட்டா போச்சு. இந்த ஐட்டம்லாம் இருக்கணும், குறிப்பாக இந்த வெள்ளை சாம்பார் இருக்கணும். வெள்ளை சாம்பார், மஞ்சள் சாம்பார் ரெண்டுமே வச்சு தரோம், போதுமா? ரொம்ப சந்தோஷம். சார் எத்தனை சாப்பாடு செய்யணும்? ஒரு 100 சாப்பாடு வேணும். 5000 ரூபா அட்வான்ஸ் இப்போவே கொடுத்துட்றேன். பண்ணிடலாம். சண்முகம் ரொம்ப ரொம்ப நன்றி. எதுக்கு நடேசா? பாரு, உன்னால நிறைய புது ஆர்டர் கிடைக்குது, அதான். ஆடா இது நம்ம குடும்ப பிஸ்னஸ், இதுக்கு போய் நன்றிலாம் சொல்லிக்கினேன். சும்மா இரு, நீ வேற.